மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டம். இதனோட விரிவாக்கம் விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். இதுதான் என்னோட விரிவாக்கம். அதாவது 2047 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதன் 100வது ஆண்டு. அதை முன்னிட்டு இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவதற்காக கிராமப்புறங்களை முன்னிட்டுவதற்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரி தற்போதைய மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. இதோட பழைய பேர், திட்டத்திற்கான பழைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MGNREGS. சரியா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதுக்கு பதிலாக தான் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பான அந்த மசோதாவானது டிசம்பர் 16, 2025 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு டிசம்பர் 21, 2026 அன்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று சட்டமாக மாறி இருக்குது. சரிங்களா, இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா எப்போது நடைமுறைக்கு வருகிறதோ அதுலேருந்து 6 மாதத்துக்குள்ள அந்தந்த மாநிலங்கள் சரிங்களா அது தொடர்பான ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பழைய MGNREGS திட்டத்திற்கும் இதுக்குள்ள இந்த திட்டத்திற்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த MGNREGS திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது கிராமப்புறங்களுக்கு இருக்கிற அந்த நபர்களுக்கு. சரிங்களா, இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முந்தைய MGNREGS திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த செலவு சரியா, மொத்த சம்பளம் நிதி எல்லாமே ஒதுக்கியது மத்திய அரசு. இந்த புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பங்களிப்பு சரியா, மொத்த செலவில் மத்திய அரசின் பங்களிப்பு 60%, 40% மாநில அரசாக இருக்கும். சரியா, இது தவிர வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதியில் இருக்கிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நிதி பங்கீடு விகிதம் 90-10 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. சரி, 10% மட்டும் வடகிழக்கு இமயமலை பகுதி மாநிலங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வருங்காலங்களில் இது கண்டிப்பாக எக்ஸாமில் இடம்பெறுவது உறுதி. இன்றைய பதிவிற்கான கேள்வி, விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்தின் விரிவாக்கம் என்ன? MGNREGS திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.